نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال جل شأنه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பக்குவமாக பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அவன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்தை அஞ்சி பயந்து அவன் எவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு முறை கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான பல அருள்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் கணக்கிட முடியாத அளவு அல்லாஹு தஆலா எமக்காக அருள் செய்ததாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரத்துன் நஹ்லினுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருள் கொடைகளை, நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் அவைகளை உங்களால் எண்ண முடியாத அளவு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள்களை செய்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எடுத்து சொல்வதன் ஊடாக இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா எந்த அளவு அருள் செய்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் எமக்கு தெளிவுபடுத்துவதை காணுகிறோம். இவ்வாறு அருள் செய்த ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இப்ராஹிமினுடைய 7வது வசனத்திலே சொல்லுகிறார், வயிது தஅதன ரப்புக்கும், உங்களுடைய இரட்சகன் உங்களுக்காக அறிவிப்பு ஒன்றை செய்கிறான். அது என்ன அறிவிப்பு தெரியுமா? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே
எனக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ்வீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு என்னுடைய அருளை மேலும் மேலும் அதிகரித்து தருவேன். வலையின் கபர்த்தும், அதற்கு மாற்றமாக அந்த அருள்களை நிராகரித்து நன்றி கெட்ட அடியார்களாக இந்த உலகத்திலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய வேதனை என்பது மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் செய்த அருளுக்கு நாங்கள் நன்றியுடைய மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பு செய்வதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ அருள்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அருளும் அல்லாஹு தஆலா எங்களுக்காக வழங்கியதாகவே இருக்கிறது. இன்ன ரப்பக லதூ ஃபضலின் அலன்னாஸ், மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா அருள்களையும் அவர்களுக்காக செய்திருக்கிறான். ஆனால் அவர்களிலே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நன்றி உணர்வு என்பது மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்றி உணர்வு சம்பந்தமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ வேண்டும் என்பது சம்பந்தமாக அல் குர்ஆனிய நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது சம்பந்தமாக பேசுகிறார். 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா 151வது வசனம், அதே மாதிரி 172வது வசனம், அதே மாதிரி சூரத்துல் நம்லினுடைய 19வது வசனம், சூரத்துல் லுக்மானினுடைய 12வது வசனம், 14வது வசனம், இப்படி நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்றியோடு நாம் நடக்க வேண்டும் என்ற இந்த விடயத்தை வலியுறுத்தி சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். வஸ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், சூரத்துல் பக்கராவிலே 2வது அத்தியாயம் 171வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை தான் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்ன அருள்களை அல்லாஹ் தஆலா எங்கள் மீது செய்திருக்கிறான், எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பது போன்ற சில விடயங்களை இந்த ஜும்மாவிலே உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல படைப்பினங்களை படைத்து அதிலே ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா இந்த மனிதனை எங்களை படைத்திருக்கிறானே, இதற்காக நாம அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்தணும். சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற போது அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அதற்குரிய காரணங்களை பலரை சொல்லிட்டு அதுல ஒன்றாக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவன் அருளாளனாக இருப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஹலகல் இன்சான், உங்களை மனிதனாக அல்லாஹு தஆலா படைத்தான். உங்களுக்கு அல்லமஹுல் பயான், உங்களுக்கு பேசக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய விடயத்தை அல்லாஹு தஆலா கற்று தந்தான். அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்க ஆதமுடைய மக்களை இந்த உலகத்திலே சங்கைப்படுத்தியிருக்கிறோம். அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சூரத்து தஹ்ரிலே சொல்றான், கல்லா அலல் இன்சான், மனிதனுக்கு என்று ஒரு நேரம் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. அவன் எப்படி இருந்தான்? லம் யகுன் ஷைஅம் மதுகூரா. இன்றைக்கு நாங்க வளர்ந்தவர்களாக, அறிவுடையவர்களாக, ஆற்றலுடையவர்களாக, சக்தியுடையவர்களாக, சில நேரங்களிலே அதிகாரங்களுடையவர்களாக எல்லாம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு என்று ஒரு காலம் இருந்தது, அது என்னவென்றே நீங்க செல்ல முடியாத ஒரு படைப்பாக இருந்தீங்க. மனுஷனை படைச்சா அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சான்?
அல்லாஹ் ஒரு நுத்துபாவில இருந்து படைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முந்தி என்ன என்று பார்த்தா அது தெரியாது, என்ன என்று சொல்ல இயலாது என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி சொல்றான். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. இந்த உலகத்தில் நீங்க நன்றியுடைய அடியார்களாகவும் வாழலாம், நன்றி கெட்ட அடியார்களாகவும் வாழலாம். அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதனாக மாத்திரம் படைச்சா போதுமான்னு கேட்டவன்னா அந்த சிறப்பு வராது. அதை தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மூமினினுடைய 78வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வல்லதி அன்ஸலகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதத கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா உங்களை உருவாக்கினான். வல்லதி அன்ஸலகுமுஸ் ஸம், உங்களுக்கு கேள்விப்புலனை ஏற்படுத்தினான், பார்வையை ஏற்படுத்தினான், இதயத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனால் உங்களிலே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவு என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றிலே உருவாகிறான். உருவாகி அந்த தாயினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு முதலாவது உருவாகக்கூடிய உறுப்பு என்ன பார்த்தோம்னா கேள்வி புலனை உருவாக்குறான் அல்லாஹ் தஆலா. அதுதான் அல் குர்ஆன்ல சொல்றான், அன்ஸலகுமுஸ் ஸம்அ. இன்னைக்கு விஞ்ஞானமும் அந்த வளர்ச்சி கட்டங்களை ஒன்றாக சொல்லி அதுல ஆரம்பமாக கேள்வி புலன் உருவாகுது. அப்பதே ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்திலேயே கற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் அது கேட்டு கேட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. இதனால் தான் சொல்றாங்க, ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில வந்துட்டா அந்த தாயின் தகப்பனும் சண்டை போடாதீங்க, ஒருவருக்கு ஒருவர் நீங்க சச்சரவில் ஈடுபடாதீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, உங்களுக்கு மத்தியில ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க, இதெல்லாம் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்து அப்படி என்று இன்னைக்கு உளவியலாளர்கள் சொல்றதை காணுகிறோம். குழந்தை தாயினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்திலேயே கேட்குது. அதனாலதான் தாய்மார் என்ன செய்யணும்னா அந்த குழந்தை வயிற்றில வந்தாலே அல் குர்ஆன் ஓதணும், நல்ல வரலாறுகளை கற்றுக்கொள்ளணும், நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளணும், டென்ஷன் ஆக கூடாது. இப்படியான இந்த விடயங்களை அவங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இந்த யூதன் இருக்கிறான் பாருங்க, அந்த யூத பெண்மணிகள் என்ன செய்வாங்களாம்டா குழந்தை வயிற்றில வந்துட்டா தீர்க்க முடியாத பல கணக்குகளை எல்லாம் அவங்க செய்வாங்க. ஏனென்றா குழந்தை அறிவுடைய குழந்தையாக வரணும், ஆற்றலுடைய குழந்தையாக வரணும் அப்படின்றதுக்காக இப்படியான நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க அப்படின்றத காண்றோம். அப்ப ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரக்கூடியதுக்கு முதலையே கேட்டு கற்றுக்கொள்ளுது. அப்ப ஒரு மனிதனுக்கு அறிவு பெறக்கூடிய முதலாவது அம்சம் கேள்விப்புல. இன்னைக்கு நாம சிலரை பார்க்கிறோம், சிலருக்கு வாய் பேச முடியல, வாய் பேச முடியல, வாய் பேச முடியல. என்ன காரணம்? சத்தம் அவங்கிற இதுல இருந்து வாயில இருந்து வெளிப்படுகிறது, ஆனா பேச முடியல. என்ன காரணம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா முதலாவது அவங்களுக்கு காது கேட்கல. சூழல்ல உள்ள சத்தத்தை உள்வாங்கி மூளைக்கு அனுப்புறதுக்கு காது வேலை செய்யணும், கேள்விப்புலன் வேலை செய்யணும். அப்ப கேள்விப்புலன் சரியாக இயங்கல, அதனால அந்த குழந்தையால பேச முடியல. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், முதலாவது உங்களுக்கு கற்றுக்கொள்றது எது? இந்த கேள்விப்புலன் ஊடாகத்தான் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சிலருக்கு பார்வை இல்லாட்டியும் கேட்டு கேட்டு மனன சக்திகளின் ஊடாக கூட கற்றுக்கொள்வார்கள். ஆனா கேட்கிற திறன் இல்லாட்டி அது இன்டெலிஜென்டாக அந்த குழந்தை வாரது கஷ்டம். ஏனென்றா மூளைக்கு அந்த சத்தங்கள் கடத்தப்படாது. அதனால அந்த குழந்தை இந்த உலகத்திலே ஒரு சாதனை மிக்க குழந்தையாக உருவாக்கப்படுவது சாத்தியமற்ற ஒன்றாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இதனால அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்றான், குழந்தை கேட்டு கற்றுக்கொள்ளுகிறது. வல் அப்சார், அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் பார்வையை உருவாக்குறான். ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில இருந்து பிறந்துட்டா அதுக்கு பிறகு எப்படி கற்றுக்கொள்ளும் தெரியுமா? 90% அறிவை எங்களை பார்த்து பார்த்து தான் கற்றுக்கொள்ளும். நாங்க தான் அந்த குழந்தைக்கு முன்மாதிரி. ஒரு குடும்பத்துல ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான் முன்மாதிரி. பாருங்க, தாய் தொழக்கூடியதாக இருந்தா அல்லது
நாங்க தொழக்கூடியவங்களாக இருந்தா அந்த குழந்தையும் பக்கத்தில் நின்று வந்து அதுக்கு தொழ தெரியுமோ இல்லையோ தெரியாது, அது பக்கத்தில் நின்று தொழும். நாங்க ஒரு புத்தகத்தை எடுத்து ஒருவாரம் எடுத்து ஓயினோம்னா அதுக்கும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும். இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் எங்களை பார்த்து பார்த்தே கற்றுக்கொள்ளும். எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளும்னா நாம பேசக்கூடிய மொழிகள் எப்படி பேசுறோம், என்ன லஹ்ஜாவில என்ன முறையில பேசுறோமோ அந்த முறையில கூட கற்றுக்கொள்ளும் ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பொறுத்தவரையில இப்படியான ஆற்றல்கள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனித படைப்பினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆச்சரியமான தன்மை என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு ஏனைய படைப்பினங்களை பொறுத்தவரையில அவைகளுக்கு அறிவை கொடுத்து படைச்சிருக்கிறான். இப்ப உதாரணமாக ஒரு மாடு ஒரு குட்டியை ஈனுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த குட்டியை ஈண்ட உடனே அந்த மாட்டுல அந்த குட்டி ஈண்ட உடனேயே அந்த குட்டி எழும்பி நிற்கும், நடக்கும். அதுக்கு பசிச்சா அதனுடைய தாயினுடைய முலையில போய் பாலை குடிக்குது. இந்த அப்பதான் ஈண்ட அந்த குட்டிக்கு இந்த தாயினுடைய முலையில பால் இருக்கிறது யார் சொல்லி கொடுத்த சகோதரர்களே? எப்படி கண்டுபிடிச்சிச்சு? அது எப்படியான அறிவதை கிடைச்சு? அதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதனால அந்த அந்த படைப்பு அந்த அதனுடைய உணவை பெற்றுக்கொள்ளுது. மனுஷனுக்கு கேளுமா? ஒரு குழந்தை பிறந்தா தாயிடத்துல போய் முதலாவது எழுமினி கேளுமான்னு கேட்டா ஏலாது. மனிதன் இது லேர்னிங் ப்ராசஸின் ஊடாக கற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் அறிவு வளரும். ஆனா ஏனைய அறிவு ஏனைய படைப்பினங்களை பார்த்தோம்னா இன்னைக்கு அதிசயிக்கத்தக்கக்கூடிய அளவு கூட சில ஆற்றல்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஐரோப்பா கடலில் உள்ள சில மீனினங்கள் இருக்குது, ஈல் என்று சொல்லக்கூடிய மீனினம். அது என்ன செய்யும்டா, ஐரோப்பா கடல்ல பெர்முடையில இருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்கள் நீங்கி சரோசா என்று சொல்லக்கூடிய கடல்ல வந்து மனிதர்கள் இல்லாத அந்த இடத்தை பார்த்து அதனுடைய செனமுட்டைகளை வைக்கும். வச்சுட்டு அது அப்படியே அந்த இடத்திலேயே செத்து போய்விடும். இப்ப இந்த சினையில இருந்து வரக்கூடிய சின்ன மீனினங்கள் இருக்கிறே, அந்த மீனினங்கள் என்ன செய்யும்னா அந்த சினையில இருந்து வந்து கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது தாய் எந்த கடல்ல இருந்து வந்ததோ, எவ்வளவு 4000 கிலோமீட்டர் நீங்கி எந்த கடல்ல இருந்து அது வந்ததோ அந்த இடத்துக்கு இந்த குட்டி மீன்களும் போய் சேரும். முன்னொரு போதும் தெரியாத யாரும் கொடுக்காத இந்த அறிவை கொடுத்தவன் யார் என்று கேட்டோம் என்றால் அது படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். ஆர்டிக்கிலே வசிக்கக்கூடிய திசேடனா பறவைகள் இருக்கிறது. அது துருவ காலம் வந்துவிட்டால் ஆர்டிக்கிலே இருந்து கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர்கள் பறந்து அந்த ஆர்டிக்கு வந்து சேரும். சில நேரங்கள்ல இலங்கைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சில பூமனை போன்ற பிரதேசங்கள்ல வெளிநாட்டு பறவைகள் வரும். வந்து அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே மீண்டும் போய் அதனுடைய இடத்துக்கு போய் சேரும். எத்தனை கிலோமீட்டர்? 17,000 கிலோமீட்டர்கள் பறந்து வருகிறது. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில இருந்து சவுதி அரேபியாவுக்கு போறோம்னா 5000 கிலோமீட்டர்கள். அதிலும் போகக்கூடிய மனிதனுடைய அறிவு எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அந்த ஏஆவேயில இருந்து அதற்குரிய அந்த பிளைட்டினுடைய அந்த பாதையில இருந்து கொஞ்சம் வழி தவறினா அந்த பிளைட் எங்க போறது எப்படி இறக்கிறது எதுவுமே தெரியாது, கண்ட்ரோலை இழந்துவிடும். ஆனா இந்த 17,000 கிலோமீட்டர்கள் நடந்து அந்த எந்த இடத்தில இருந்து வந்துச்சோ எந்த ஒரு ராடர் கருவிகளும் இல்லாம அது திரும்ப போய் அந்த இடத்துக்கு சேருதுன்னு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்குரிய ஆற்றலை யார் கொடுத்திருக்கிறான்? கடலுக்கு போறதாக இருந்தா கூட அங்க அந்த கருவிகளுடைய உதவிகளோடு போய் உதவிகளோடு வராங்க. கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டா வேறு வேறு நாடுகள்ல போய் கரை இறங்குவாங்க. ஆனா இந்த பறவைகளுக்கு இப்படியான அறிவை கொடுத்தது யார் அப்படி என்று பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா அதுக்குரிய அறிவுகளை கொடுத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்லினுடைய 78வது வசனத்திலே சொல்லுகிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ.
அல்லாஹு தஆலா உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே இருந்து உங்களை எப்படி வெளியேற்றுகிறான் என்றால் லா தஅலமூன ஷையா, எதையுமே அறியாமத்தான் நீங்க இந்த பூமிக்கு வாரீங்க, பூமிக்கு நீங்க வெளியாகிறீங்க. வஜஅல லகுமுஸ் ஸம்அ, உங்களுக்கு கேள்விப்புலனை நாம் ஏற்படுத்தி இருப்பதும், வல் அப்சார, பார்வையை ஏற்படுத்தி இருப்பதும், வல் அஃபிதத, இதயத்தை நாம் ஏற்படுத்தி இருப்பதும், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்க நன்றியுடைய அடியார்களாக வாழ வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு கேள்விப்புலன் சரியாக இருந்து, பார்வை சரியாக இருந்து, அவனுடைய உடம்பிலே இதயம் சரியாக இயங்கி ஆரோக்கியமாக அவன் இருந்தால் அவன் அறிவை பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த அறிவை வச்சு அவன் பெருமை அடிப்பதற்காகவா, அகங்காரம் கொள்வதற்காகவா, அல்லது மற்றவனுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காகவா, அல்லது மற்றவர்களிடத்தில் சீதனம் பெற்றுக் கொள்வதற்காகவா? இதுக்காக கிடையாது சகோதரர்களே. இந்த அறிவை வச்சு அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை புரிந்து கொண்டு அவனுக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக எதிர்பார்க்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களிலேயே எத்தனை அத்தாட்சிகளையும் அருள்களையும் எங்களுக்காக செய்திருக்கிறான் சகோதரர்களே. சூரத்துல் ஃபுஸ்ஸிலாத் 53வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், இந்த அண்ட வெளிகளிலே எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் காண்பிப்போம். வஃபி அம்புசிக்கும், நீங்கள் ஏன் உலகத்திற்கு வெளியிலெல்லாம் போகிறீர்கள், உங்களுக்குள்ளேயும் நாங்கள் அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், எது வரைக்கும்? ஹத்தா யதபையன, உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகின்ற வரைக்கும். எது? இந்த மார்க்கம் சத்தியமானது, உண்மையானது, அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் நாங்கள் உங்களிலேயும் அத்தாட்சியை வைத்திருக்கிறோம். சூரத்து தாரியாத்தில் இருக்கிறான், வஃபி அம்புசிக்கும், உங்களையும் அத்தாட்சி வைத்திருக்கிறோம். அஃபலா துப்சிரூன், நீங்க அதனை பார்க்க மாட்டீங்களா, அதை சிந்திக்க மாட்டீங்களா அப்படி என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எங்களில் என்ன அத்தாட்சிகள் இருக்கிறது, அது தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. எங்களில் இருக்க வேண்டிய அத்தாட்சிகள் என்ன என்பதை தனியாக நாம் பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஓரிரு விடயங்களை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களில் எத்தனையோ அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். அதிலே குறிப்பாக நாங்கள் ஒரு நிமிடத்திற்கு 12 தடவைகள் சுவாசிக்கிறோம். இந்த சுவாசிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் தந்தால், மூளையிலே அல்லாஹு தஆலா நாங்கள் விரும்பாமலோ சுவாசிக்கக்கூடிய ஒரு சுவாச மையத்தை வச்சு அதனூடாக எங்களுக்கு தேவையான ஆக்சிஜன்களை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக அல்லாஹு தஆலா இதை சுவாசிக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட சேர்ந்தது. எப்படி கேஸ் முடிஞ்சா கேஸ் அடிக்கணுமோ அது மாதிரி உங்களோட ஆக்சிஜன் முடிஞ்சா நீங்க ஆக்சிஜன் அடிச்சு கொள்ளணும், உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும் என்று தந்தா இந்த உலகத்துல வேற வேலையை நாம பார்க்கலாமா, வேற ஏதாவது செய்யலாமா? சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனை இயற்கையாக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல கடினமான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம், மென்மையான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம். இப்படி என்ன சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிட்டாலும் எங்களோட உடலுக்குள்ள அந்த சாப்பாடு போகக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாட்டை சரியாக செரிமானம் அடைய செய்வதற்காக அல்லாஹ் தஆலா அந்த குடலிலே ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை சுரக்க வைக்கிறார். இந்த அமிலம் எப்படி என்று தெரியுமா? லெப்பில இருக்குது. அந்த அமிலத்தை எடுத்து கையில வச்சோம்னா கை புண்டு போகும். அப்படி ஒரு அசீட்டான அமிலம் அது. அந்த அமிலத்தை நாங்க சாப்பிடுற சாப்பாடுகளை அப்படியே அல்லாஹ் தஆலா செரிமானம் அடைவதற்காக இந்த சிறிய குடல்ல அதனை சுரக்க செய்கிறான். விஞ்ஞானிகளை அதிர்ந்து போகிறார்கள். அது சுரக்கக்கூடிய அந்த சிறிய குடலுக்கு எதுவுமே நடப்பது கிடையாது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளைத்தான் அது செரிமானம் அடைய செய்கிறது. இதுல குழப்பம் வந்தா தான் எங்களுக்கு கேஸ்ட்ரிக் வர்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை இப்படியான அமிலத்தை சுரந்து அது உடம்புக்கு போக வேண்டிய இடத்துக்கு சரியாக அல்லாஹ் தஆலா அனுப்புறானே, இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருள் இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு உறுப்புகளை நாங்க பார்த்தோம் என்றாலும் அவைகள் அனைத்துமே அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள். இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அருள் என்னடா, காசு பணம் வரணும்,
காசு பணம் இருந்தா அதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் என்பதாக நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா அதனையும் சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்லுகிறான். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதன் இருக்கிறான், அவனுக்கு சோதிப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா செல்வத்தை கொடுத்தால் அந்த மனிதன் எப்படி அதனை எடுத்துக்கொள்ளுகிறான் என்றால், இறைவன் என் மீது அருள் புரிந்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அப்படி என்று எடுத்துக்கொள்ளுகிறான். இன்னமொரு மனிதன் ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை குறைச்சு கொடுக்கிறான். அந்த நேரத்திலே ஃபயகூலு ரப்பி அஹானன், அவன் சொல்றான் என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான். இரண்டும் சோதனைகள் சகோதரர்களே. செல்வத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பணத்தை எங்கேயுமே அருள் என்று சொல்லவில்லை. அதனாலே தான் அல்லாஹ் தஆலா அதனை காபிர்களுக்கு கொடுக்கிறான், இறை நிராகரிப்பாளர்களுக்கு கொடுக்கிறான், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்வோருக்கு கொடுக்கிறான், மூமின்களுக்கும் கொடுக்கிறான். சில நேரங்களில் மூமின்களை சோதிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ் தஆலா பணத்தை தந்து சோதிக்கிறான். இவன் இந்த பணத்தை வச்சு பெருமை அடிக்கிறானா, ஆணவத்தோடு வாழுகிறானா, அகங்காரமாக வாழுகிறானா, அல்லாஹ் சொன்ன பாதையிலே செலவழிக்கிறானா, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறானா, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறானா, கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக செலவழிக்கிறானா, அல்லாஹ்வுக்காக இந்த பணத்தை செல்வத்தை அஞ்சி பயன்படுத்துகிறானா என்று சோதிப்பதற்காகத்தான் பணம். அதே நேரத்திலே உங்களுக்கு செல்வத்தை குறைச்சி தருவது, இந்த நேரத்திலே அல்லாஹ்வை எப்படி இவன் ஈமான் கொள்ளுகிறான், அல்லாஹ் மீது குறை செல்லுகிறானா, அல்லாஹ்வை ஏசுகிறானா, திட்டுகிறானா, இழிவுபடுத்துகிறானா என்பதை சோதிப்பதற்காகத்தான் பணத்தையும் குறைத்தும் தந்திருக்கிறான். ரெண்டும் சோதனை. அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பணத்தை விரிவாக்கி கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கிறான் என்பதாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையிலே எடுத்து சொல்லுகிறான். ஆனால் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே அருள் சகோதரர்களே. எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உறுப்பு ஒவ்வொன்றும் அருள். எங்களை கிட்னி பழுதானா எவ்வளவு தேவை சகோதரர்களே. இந்த கிட்னியில அல்லாஹ் தஆலா 1 மில்லியன் ஃபில்டர்களை வச்சிருக்கிறான். சும்மா கிடையாது. இன்றைக்கு மனிதருக்கு இந்த கிட்னி பழுதானா டயாலிசிஸ் செய்யறாங்க. அது எத்தனை கிலோ, கிட்டத்தட்ட 80 கிலோ மெஷினை வச்சு டயாலிசிஸ் செய்வாங்க. அந்த மெஷின் கூட இந்த கிட்னி செய்யற 40% ஃபங்க்ஷனை தான் அந்த மெஷின் செய்யும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த கிட்னியை 1 மில்லியன் ஃபில்டர்களை வச்சு எங்களுக்காக இயங்க வச்சு கொண்டிருக்கிறான். இது இயக்க நின்றுட்டா இதுக்காக எவ்வளவு செலவழிக்கணும் சகோதரர்களே. கிட்னி டிரான்சாக்சன் செய்வதற்கு எவ்வளவு தேவை? 1 கோடிக்கு மேல தேவை சகோதரர்களே. கோடிக்கு மேல வச்சா கூட ஆரோக்கியமா வாழலாமா? இயற்கையா இந்த கிட்னி மாதிரி அதற்கு பிறகு செயற்பாடுகள் அமையுமா சகோதரர்களே? அல்லாஹ் தந்த ஒவ்வொரு உறுப்பையும் நினைச்சோம் என்றாலே அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அராஃபினுடைய 10வது வசனத்திலே சொல்லுகிறான், லக்கத் மக்கன்னாகும் ஃபில் அர்ள், நாங்கள் உங்களுக்கு இந்த பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறோம், வஜஅல்னா லகும் ஃபீஹா மஆயிஷ், இதிலே தான் நீங்கள் வாழக்கூடிய இடத்தையும் நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம், கலீலம் மா தஷ்குரூன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவோ. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எத்தனையோ கோள்களை படைப்பினங்களை படைத்திருந்தாலும் 11 கோள்கள் இருப்பதாக சொன்னாலும் மனிதன் வாழக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு பொருத்தமான ஒன்று என்றால் இந்த பூமி தான். பூமியிலே தான் அவனுக்குரிய ஆக்சிஜனை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். இந்த உலகத்தை மனிதனை படைப்பதற்கு முன் அவனுக்கு தேவையான மரங்களை படைத்து அதனூடாக அல்லாஹ் தஆலா ஆக்சிஜனை படைத்து விட்டான். அந்த ஆக்சிஜன் ஊடாகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழலாம். அதுதான் அவன் வாழக்கூடிய இடம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இதுக்காக கூட நன்றி செலுத்துவது குறைவு என்பதாக சொல்லுகிறான். இந்த பூமி பந்தும் என்ன செய்தா சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த வலம் வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அது 0.3 மில்லிமீட்டர் அளவு விலகி செல்கிறது. பூமி விரிவடைந்து செல்கிறது. இந்த அளவு கொஞ்சம் குறைந்தால் 0.1 மைனஸ்ல குறைஞ்சா இந்த பூமியில நாங்க வாழ முடியாத அளவு குளிராக மாறிவிடும்.
சைபர் தசம் ஒன்றினால் அதிகரித்தால் இந்த பூமி அப்படியே பற்றி எறிந்து விடும் சகோதரர்களே. அப்படி அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். 65வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த அளவு சுத்த வேண்டும், எந்த அளவு அதனுடைய ஓட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறானே. இதற்காகவெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இவைகளை பற்றி யோசிச்சாவது இருக்கிறோமா சகோதரர்களே? இதையெல்லாம் அல்லாஹ் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க அப்படி என்றான். அல்லாஹு தஆலா சூரத்துல் வாக்கியாத் 63வது வசனத்தில் இருந்து சில கேள்விகளை ஆரம்பிக்கிறார். அஃபரஐதும் மா தஸ்ரஊன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்களா அதனை முளைப்பிக்க செய்கிறீர்கள் அல்லது நாங்களா அதனை முளைப்பிக்க செய்கிறோம்? லவ் நஷாஉ, நாங்கள் நாடினால் அவைகளை நஜஅல்நாஹு ஹுதாமா, அவைகளை கூலங்களாக ஆக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த பூமியை பொறுத்தவரையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, எதனை கொண்டு பூமியிலே வைத்தாலும் அவைகளை சாப்பிட்டு விடும். மனித உடம்பிலே கூட எங்களை அடக்கம் செய்து விட்டு வந்தால் அஜ்னுத்தனபை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் பூமி சாப்பிட்டு விடும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு இந்த பூமியினுடைய தன்மை இருப்பதை காணுகிறோம். இரும்பை வச்சுட்டு புதைச்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளையால அதை அப்படியே சாப்பிட்டு விடும். ஆனா ஒரு சின்ன விதையை கொண்டு போய் நாங்க போடுறோம். எந்த அளவுக்கு சில நேரங்கள்ல பறவைகள் ஒரு சிறிய ஆலம் விதையை கொண்டு போய் ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு மலை அடிவாரத்தில் போடும். அந்த சிறிய விதை அப்படியே வளர்ந்து மலை கூட அதுக்கு வெடிச்சு அதுக்கு இடவெளி விட்டு அது வளர்ந்து வருகிறதே, இது யாரு செய்கிறது? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்களா முளைப்பிக்க செய்கிறீங்க? விவசாயி கொண்டு போய் அங்கே அவனுடைய விதையை வீசுறானே, இதை முளைப்பிக்க செய்வது யாரு? எல்லாத்தையும் பூமி அழிக்குது, இந்த சிறிய விதைகளை மாத்திரம் முளைப்பிக்க செய்யுது என்று சொல்லி சொன்னா இதை முளைப்பிக்க செய்வது யாரு என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதுக்காக நன்றி செலுத்த மாட்டீங்களா? தொடர்ந்து கேட்கிறான். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், நீங்களா அதனை வானத்திலே இருந்து இறக்குறீங்க அல்லது நாங்களா இறக்குறோம்? லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாங்க நாடினம் என்று சொன்னால் நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால், அப்படியே சொல்றோம் அல்லாஹ் தஆலா, நாங்க நாடினால் நீங்க நன்றி செலுத்தவில்லை என்றால் அவைகளை உப்பு நீராக மாற்றி விடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அதிகமான பகுதிகள் 75% அதிகமான பகுதிகள் நீரினால சூழப்பட்டதாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மனிதன் குடிக்கக்கூடிய நீரினுடைய அளவு 0.5 என்றும் சில புத்தகங்கள்ல 1% நீர் மாத்திரம்தான் நாம குடிக்கிறதுக்கு உகந்த நீர் அப்படி என்று இன்றைக்கு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வானத்தில இருந்து இறக்குறோம் அப்படி என்றான். அப்ப அல்லாஹ் இந்த தண்ணீர் அப்படியே ஆவியாக்கி அதனை மேலுக்கு எடுத்து அதில் அங்க நேரேற்றம் எதிரேற்றம் என்று அல்லாஹ் தஆலா ஃபில்டர் பண்றான். வானத்தில வச்சு இந்த தண்ணியை சுத்தம் செய்யறான், ஃபில்டர் பண்றான். ஃபில்டர் பண்ணித்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, நாங்கள் வானத்திலே இருந்து பரிசுத்தமான நீரை இறக்கி வைக்கிறோம். இந்த உலகத்திலே குடிப்பதற்கு மிகவும் பரிசுத்தமான நீர் என்றால் அது மழை நீர் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அல்லாஹ் தஆலா தந்துட்டு இதுக்கு நன்றி செலுத்துங்க என்றான். அது மாதிரி தொடர்ந்து கேட்கிறான். அப்புறம் ஐதுமுன் நாரல்லதி தூரூன், நீங்க எரிக்கக்கூடிய அந்த நெருப்பை நீங்க கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா? அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா, நீங்களா அந்த மரங்களை உருவாக்கினீங்க அல்லது நாங்களா உருவாக்கினோம்? அல்லாஹ் கேட்கிறான். எரிகிறதுக்கு இன்னைக்கு ஒட்சிஷன் அவசியம். இன்னைக்கு கலிபோர்னியா போன்ற பிரதேசங்கள்ல காட்டுத்தீ வேகமாக பரவுகிறது. அதாவது பச்சை மரங்கள்ல இருந்து அது உருவாகிறது. சூரத்து யாசின் 110வது வசனத்திலே அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லதி ஜஅல மினஷ் ஷஜரில் அஹ்வரி, அல்லாஹ் தஆலா பச்சை மரத்திலே இருந்து நார நெருப்பை அல்லாஹ் தஆலா உருவாக்குறான் என்பதாக சொல்லி காட்டுறான். அந்த நெருப்பு எரிவதற்கு எது அவசியம்?
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் அவசியம். ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்கும்? ஆக்சிஜன் அந்த மரங்கள்ல இருந்து கிடைக்கும். இதை நீங்களா உருவாக்குறீங்க, இதையே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மிகப்பெரிய ஒரு தலைப்பாக இருக்கிறது சகோதரர்களே. இவைகளை உங்களுக்காக தொட்டு செல்கிறேன். இதன் ஊடாக அல்லாஹு தஆலா நாங்கள் நன்றியுடைய அடியார்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி சூரத்துல் கஸஸிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமின் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வினுடைய அருள்ல இருந்து உள்ளதான். சூரத்துல் கஸஸினுடைய 73வது வசனம், வமின் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வினுடைய அருள்ல இருந்து உள்ளதுதான். ஜஅல லகுமுல் லைல வன்னஹார், இரவும் பகலையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து உள்ளது. எதற்காக? லிதஸ்குனு ஃபீஹி, அதிலே நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும், வலிதப்தகு மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும், அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ்வதற்காகவும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய அருளை தேடுவதற்கும் அமைதி பெறுவதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? உழைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஓய்வு இல்லை என்று சொன்னால், அவனுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் இந்த உலகத்திலே அவன் மனநோயாளியாக மாறிவிடுவான். இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலே உள்ளவர்களுக்கு தூக்கமின்மைதான் அவர்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. டேப்லெட் போட்டு கூட தூக்கம் வராதவர்கள் இருக்கிறார்கள். இந்த இரவையிலே தூங்கக்கூடிய தூக்கத்திலே எத்தனையோ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை ஏற்படுத்தி, எங்கட உடம்புக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி, அமைதியை ஏற்படுத்தி, அதுக்கு பிறகு நாங்க அருளை தேடுறோமே, உழைக்கிறோமே, இது அல்லாஹ்வை மறந்து வாழ்றதுக்காகவா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்ற போது என்னுடைய உழைப்பு தான் பெரியது, என்னுடைய பதவிதான் பெரிது, என்னுடைய வேலை தான் பெரிது என்று இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கிடையாது சகோதரர்களே. நன்றியுடைய அடியார்களாக நாங்கள் வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இவைகளை நாங்கள் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவத்தை செஞ்சுட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் நீங்கள் நன்றியுடைய அடியார்களாக மாறுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த நன்றி உணர்வு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய 2 பாதங்களும் வீங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே நின்று வணங்குகிறார்கள். அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, நீங்கள் ஏன் இப்படி நின்று கஷ்டப்பட்டு பாதம் வீங்கக்கூடிய அளவுக்கு வணங்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று அவர்களுடைய மனைவி கேட்டபோது நபிகளார் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, அபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுடைய அடியானாக இருக்கக்கூடாதா ஆயிஷா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் எந்த அளவு நன்றியோடு நடக்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே புரிந்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நன்றியுள்ள மனிதர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅத அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆதியாத்திலே வல் ஆதியாத்தி லப்ஹா, வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக என்று 5 பண்புகளை சொல்லி குதிரையின் மீது சத்தியம் செய்கிறார். வேகமாக ஓடக்கூடியது, தீப்பொறியை ஏற்படுத்தி கொண்டு ஓடக்கூடியது, புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடியது, எதிரிகளுக்கு மத்தியிலே சென்று தாக்கக்கூடிய குதிரை, அதிகாலையிலே செல்லக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். வ இன்னஹு அலா தாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஏன் குதிரையின் மீது சத்தியம் செய்து இதை சொல்லுகிறான் என்றால், அரபிகளிடத்திலே குதிரை என்பது மிக விலையுயர்ந்த ஒரு சொத்தாக இருந்தது. இந்த குதிரை என்ன செய்யும்னா, ஒட்டகத்திலே ஒரு வருஷத்துல போற பயணத்தை ஒரு மாசத்துல பெய்திடலாம். ஒரு ஒட்டகம் ஒரு மாசம் செய்த வேலையை குதிரை 10 நாளையில செஞ்சு முடிச்சிடும். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு சமுதாயத்திலே குதிரையினுடைய பெண்களினுடைய அந்த சிறப்புகள் உணரப்படவில்லையோ அப்போது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒன்றுதான் இந்த குதிரை. இந்த குதிரை
எஜமான் அவன் காலையில போச்சுன்னா காலையில போகுது, மாலையில போச்சுன்னா மாலையில போகுது, யுத்த காலத்துக்கு போச்சுன்னா யுத்த காலத்துக்கு போகுது. யுத்த காலத்துக்கு போய் அங்கே வெட்டப்பட்ட இரத்த உதிரங்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே கூட சில குதிரைகள் வெட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில கூட அந்த இரத்தத்தை பார்த்துட்டு இந்த குதிரை விரண்டோடி வருவது கிடையாது. எஜமானுக்கு விசுவாசமாக அந்த இடத்திலே அது நின்று யுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு அவன் என்ன கொடுக்கிறான்? இந்த பொதிகளை சுமக்கிறதுக்கு, அவனுக்கு வேகமா கொண்டு போறதுக்கு அந்த எஜமான் என்ன கொடுக்கிறான்? கொஞ்சம் புல்ல கொடுத்ததுக்காக இந்த எஜமானுக்கு இந்த அளவு இந்த குதிரை விசுவாசமாக இருக்குதுன்னு சொன்னா, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய எத்தனையோ அருள்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக செய்திருக்கிறானே, இதுக்கு எந்த அளவு நாங்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்வதன் ஊடாக அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியார்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே எடுத்த சபதம், நான் அவர்களை முன்னாலும் பின்னாலும் வலது பக்கமும் இடது பக்கம் வந்து வழிகெடுப்பேன், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் அதிகமானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவராக கண்டுகொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுத்திருக்கிறார். இந்த சபதத்துக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வினுடைய அருளை புரிந்து அவனுக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ்வோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ருசைத் மௌலி அவர்கள் இந்த கிட்னி வருத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நிதிகளை கொடுக்காத சகோதரர்கள் கொடுத்து விடுங்கள். அதாவது இன்றைய ஜும்மா கலெக்ஷன் அவர்களுடைய அந்த மருத்துவ செலவுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. இதனால உங்களால் முடியுமான உதவிகளை செய்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் பிறகு வீட்டை போயாவது நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு முடியுமான உதவிகளை செய்து அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு உதவி செய்கின்ற போது எங்களுக்கும் அல்லாஹு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த விடயத்திலே கரிசனை எடுத்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வான். அஸ்தக்ஃபிரு லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.